அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம இது என்ன சோளம்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா பாருங்க. இதுதாங்க கோவில்பட்டி சோளம். கோவில்பட்டி சோளம் இது புது ரகம். இது இந்த தீவன பயிர் அருமையாக மாடு சாப்பிடும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி சோளம் விளைந்த பிறகு நாம் அறுவடை செய்யணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, வெள்ளை சோளமாக இருக்குது பாருங்கள். இதை நாம் சாப்பாட்டுக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம், மீண்டும் மாட்டுக்கு தீவனமாக நாம் விதைக்கலாம். இந்த மாதிரி சோளம் நல்லா விளைந்த பிறகு நாம் அறுவடை செய்யணும். விவசாயிகள் ஆள் கிடைக்கவில்லை அப்படின்னு அறுவடை செய்யாமல் விட்டு விடுறாங்க. பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுடுதுங்க. நாம் இயந்திரம் விட்டு அறுவடை செய்ய டைம் இல்லை அப்படின்னா ஆட்களை விட்டு இந்த மாதிரி சோளம் விளைந்த கருதுகளை நாம் தயார் செய்து ஒவ்வொன்றாக பொறுக்கி சேகரித்து நாம் தயாரித்தோம்னா 2 மூட்டைகள் சோளங்கள் வரும். மீண்டும் நாம் விவசாயம் செய்யலாம். பாருங்க, இந்த தீவன பயிர் கோவில்பட்டி சோளம் மாடுகள் நல்ல சுவையாக சாப்பிடும். பாருங்க, அற்புதமான கோவில்பட்டி சோளம் நாம் தயார் செய்துட்டோம். இந்த மாதிரி விளைஞ்ச வெள்ளாமை வீட்டுக்கு வரணும். அதற்கு ஆட்களை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நாமளே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விளைஞ்ச வெள்ளாமையை வீட்டுக்கு கொண்டு வரணுங்க. அதற்குன்னு ஒவ்வொரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி சோளம் நாம் சேகரிக்கணும். எவ்வளோ அற்புதமான சோளம் பாருங்கள், கோவில்பட்டி சோளங்க. அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க.